ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களுடைய தந்தை உஹதுல ஷஹீத் ஆயிட்டாங்க. அவர் வாலிப பருவம், அவ்வளோதான், பெரிய பொறுப்புகள் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா அவருடைய தந்தை இறக்குற நேரத்தில் 9 மகள்கள், அதாவது ஜாபிருடைய சகோதரிகள் 9 பேர், 9 பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்ம சமூகத்தினுடைய நிலை. அந்த காலத்தில் சொன்னான் 5 பொம்பளை புள்ள பெற்றவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியா போயிடுவான்னு சொல்லி. அரசனாக இருந்தால் கூட ஆண்டியா போயிடுவானா? ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குற வரதட்சணை சீரு அதில் அரசனும் கூட கட்டுப்படி ஆகாது. அந்த மாதிரி தான் நம்ம சமூகமும் இன்றைக்கு இருக்குது. அவ்வளவு கொடுமைகளான ஒரு சூழ்நிலை. 9 பெண்மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்தில் தனி கவனம் வைப்பாங்க, அவர் மீது அக்கறை வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தந்தை ஒரு பக்கம் பெண் குழந்தைகளை வேற விட்டுட்டு போயிட்டாரு, இன்னொரு பக்கம் கடன்கள் வேற வச்சுட்டு போயிட்டாரு. கடன்கள் வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி அவருடைய கடனை அடைப்பதற்கு, எல்லா கடன்களும் அடைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உதவி செஞ்சாங்க. அவர் நிக்கா செய்த நேரத்தில் எந்த பெண்ணை நிக்கா செஞ்சீங்க அதையெல்லாம் பெருமானார் விசாரிக்கிறாங்க. கன்னி பெண்ணை நிக்காக பண்ணீங்களா, விதவையை நிக்காக பண்ணீங்களா? நான் ஒரு விதவையை தான் நிக்காக பண்ணேங்கிறார். எப்பா விதவையை நிக்காக பண்ண? நீ வாலிப பிள்ளையாச்சே. ஒரு வாலிப பிள்ளை முதல் கல்யாணம், ஒரு கன்னிகளியாத ஒரு இளம்பெண்ணை நிக்காக பண்ணணுமே, அப்பதானே வாழ்க்கை இன்பமாக இருக்கும். பெருமானார் யதார்த்தத்தை சொல்றாங்க. ஒரு வாலிபனுக்கு இளம்பெண் தானே பொருத்தம், வாழ்க்கை அப்பதானப்பா இன்பமா இருக்கும், நீங்க விதவை போய் நிக்காக பண்ணேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. வீட்டில் 9 பிள்ளைங்க இருக்கிறாங்களே என் சகோதரிகள், 9 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க. நான் ஒரு கன்னிப்பெண்ணை கூட்டிட்டு வந்தா இந்த பிள்ளைங்களுக்கும் அதுக்கும் சண்டையாக தான் இருக்கும். டெய்லி இந்த பிள்ளைங்களை பராமரிக்கணும், இந்த பிள்ளைங்களை தலைவாரி சீவி விடணும், இந்த பிள்ளைங்களுக்கு ஹித்மத் செய்யணும். ஏற்கனவே கல்யாணமாகி வாழ்க்கைப்பட்டு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த விதவை பெண்ணாக இருந்தால் என் சகோதரிகளை எல்லாம் பார்த்துக்குவாங்க தானே. ஜாபிர் சொல்கிறார். பெருமானார் சொல்கிறாங்க, சரியான முடிவப்பா. இப்போ பாராட்டுறாங்க, அசப்த, கரெக்ட், நீ எடுத்த முடிவு சரிதான், உன்னுடைய குடும்பத்துக்கு நீ விதவை பெண்ணை நிக்காஹ் பண்ணது சரிதாங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகு என்ன? கணவனுடைய வீட்டில் ஹித்மத் செய்யணும், கணவனுடைய வீட்டில் பணிவிட செய்யணும். இன்னைக்கெல்லாம் சட்டம் பேசுகிறாங்க இல்லையா? சட்டம் வேற, தார்மீக கடமை வேற. நான் உங்கள் வீட்டில் யாருக்கும் வேலை செய்யணுங்கிற தேவையில்லை. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி பேசுது. உங்கள் வீட்டில் யாருக்கும் நான் வேலை செய்வது என்பது ஒரு பண்பாடு, பெருமானார் காலத்திலிருந்து இருக்குது. ஜாபிர் சொல்கிறாங்க, என் சகோதரிகளுக்கு வேலை பார்க்கணும். இப்போ நபி அவங்க சட்டம்லாம் சொல்லலையே, உன் சகோதரிகளுக்கு வேலை பார்க்குறது அவள் கடமையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களா? அதை அங்கீகரித்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அவள் கணவனுடைய வீட்டில் வேலை செய்யணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற கணவனுடைய சகோதரிகளும் அந்த வீட்டுக்கு வந்த பிள்ளையை குடும்பப்படுத்தக்கூடாது. 2 பக்கமும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பக்கமும் இல்லாத அநியாயம் அட்டூழியம் அதுவும் நடக்குது, அது ஒரு தனி பக்கம். இந்த பக்கம் கணவனுடைய வீட்டில் வேலை செய்யணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்துவதை நாம் பார்க்குறோம். அருமையானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் பெருமானாருக்கே ஒரு வழிகாட்டுதல் வழங்கினான். மக்கால சில நேரங்களில் மக்காவுடைய தலைவர்கள், சரி இந்த நபி என்னதான் சொல்கிறாரப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. வந்தால் பெருமானாருடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் சுஹைப் இருப்பார், அம்மார் இருப்பாங்க, பிலால் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சமூகத்தில் அவர்களுடைய பார்வையில், நம்ம பார்வையில் இல்லை, அவங்க பார்வையில் தாழ்த்தப்பட்ட மக்கள். இந்த குறைஷி தலைவர்கள் பாரப்பா எப்போ வந்தாலும் இவருடைய மஜ்லிஸில் இந்த பிலாலும் அம்மாரும் சுஹைபும் இந்த ஆளுக தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர்கள் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் முஹம்மதுடைய மஜ்லிஸுக்கு நாம் போகவே கூடாது, இவங்களை அனுப்பட்டும் நாம போகலான்னு சொல்லி. இப்போ பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குனா, வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைக்கிறார்களே, அந்த மக்களை உங்கள் சபையிலிருந்து ஒருபோதும் துரத்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த அப்பாவி மக்களை துரத்திடக்கூடாது என்று பெருமானாருக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். எனவே அருமையானவர்களே, சமுதாயத்தில் உள்ள எளிய மக்கள், வறியவர்கள், அவங்க விஷயத்தில் கவலைப்படணும், அவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு என்ன செய்யலாம், ஏழ்மையில் இருக்கிறாங்களா, வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்களா, தொழில் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்களா, பெருமானார் செஞ்ச மாதிரி இப்படி இது செய்யப்பா விறகு வெட்டுன்னு சொன்னாங்களே அன்றைக்கு அது, இன்னைக்கு என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அவருக்கு ஒரு சம்பாத்தியம் வரட்டும். இன்னைக்கு நாம நினைக்கிறது வாங்குறவன் வாங்கிக்கிட்டே இருக்கட்டும், அவன் என்னைக்கும் உயர்ந்துடக்கூடாது, அவன் சம்பாதிச்சு முன்னேற்றத்துக்கு வந்துடக்கூடாது.
இந்த நிலைமை மாறி அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கணும். அவங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணிய பார்வை. இந்த அப்பாவி மக்களை ஒருபோதும் நாம இழிவோடு பார்த்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கம் அதுதான். பெருமானாருடைய ஒரு தோழர் அம்ர் இப்னுல் ஜமூஹ், அவர் கால் ஊனமுற்றவராக இருக்கிறார். ஊனமுற்றவர்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜிஹாதுக்கு புறப்படும் போது அம்ர் இப்னுல் ஜமூஹ் தன்னுடைய மக்களிடத்துல சொல்றாரு, நானும் வர்றேன்ப்பா ஜிஹாதுக்கு, என்னையும் கூட்டு போங்க. பிள்ளைகள் சொல்றாங்க, தந்தை இடத்துல உங்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை, ஏன் நீங்க வர்றேங்கிறீங்கன்னு சொல்லி அவர் பெருமானாரிடமே வந்துடுறார். யா ரசூலல்லாஹ் நானும் வர்றேன்னு சொல்றார். அப்போ சொன்னாங்க, சட்டப்படி உங்களுக்கு கடமை இல்லை. பிறகு பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போ அவர் ஆசைப்படுறாரு, ஒரு ஊனமுற்றவர், இவர் என்ன செய்ய போறாரு, இவரை கொண்டு என்ன ஆக போகுது இல்லை, ஆசைப்படுறாரு. அவர் ஷஹீதான்னு நினைக்கிறார். அல்லாஹ் இந்த போர்ல அவருக்கு ஷஹாதத்தை கொடுக்கட்டும்பா, கூட்டுவாங்கன்ட்டான். அப்போ அந்த ஊனமுற்றவரால் என்ன வேலை நடக்கணுமோ அல்லாஹ் அவரை கொண்டு வேலை வாங்கிக்குவான். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஊனத்தை சொல்லி அவரை இழிவுபடுத்தலை. அவர் போருக்கு ஷஹீதான்னு ஆசைப்படுறாரா, அவருடைய விருப்பத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் அளித்தான். எனவே அருமையானவர்களே, நம்மிடம் வேலை செய்யக்கூடிய மக்கள், சமுதாயத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள், அவர்கள் மீது பரிவு காட்டணும். இப்போ இந்த மாதிரி சீசன் காலங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி சீசன் காலங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இரவு பகலா எவ்வளவோ வேலை செய்கிறாங்க. அவங்கள கொண்டு தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்குறான் இல்லையா. இவங்க யாரும் வேலை பார்க்க மாட்டோம்னு ஓடி போயிட்டாங்கன்னா முதலாளிகளுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மக்கள் மீது கருணை காட்டுங்க. கூடுதலாக உழைக்கிறதுக்கு அவர்களுக்கு நிறைய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், குடும்ப விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. எல்லாம்